வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா ஒரு சின்ன கவரில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கிறிஸ்மஸ் திங்ஸு ட்ரீயில் போடுறதுக்கு ஒரு நிறைய வச்சுருந்தோம், அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடையில் போய் சரி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்துருவோம். அப்படியே நம்ம டெக்கரேஷனும் அப்படியே பார்த்துக்கலாம். ஆமாம், இப்போ இதெல்லாம் வந்து ட்ரீல டெக்கரேட் பண்ணுறதையும் சேர்த்து பார்த்துடலாம். பண்ணிடுவோம். போய் இப்போ வாங்கினதெல்லாம் எடுத்து பார்த்துருவோம். ஓகே. அந்த தோரணம் வாங்கியிருக்கோம். என்ன ரேட்டுக்கு இதெல்லாம் இருக்கு? இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? இது வந்து 40 rupees ஒன்று, இது வந்து 30 rupees இது ஒன்று. அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து பாரிஸில் போனால் நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யோசித்து பார்த்தா எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, நம்ம தங்கச்சி ஒன்று இருந்துச்சு, மருமக எல்லாம் சேர்ந்து அங்கே இங்கேருந்து செலவு பண்ணி அங்கே போகிற காசை வந்து இங்கேயே வாங்கிடலாம்ல, இங்கே கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து கொஞ்சோண்டு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், வாங்கிடலான்னு சொன்னோன்னே சரி இங்கேயே போயிட்டேன். நம்ம கொடுங்கூரில் தான் அங்கே ஒரு கடை இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எல்லா திங்ஸும். அப்புறம் லைட் செட் வாங்கியிருக்கிறோம். ஒரு சீரியல் செட்டில் ட்ரீக்கு இது தேவைப்படும், ஏற்கனவே இருந்தது போயிடுச்சு, அதனால் இது வாங்கியாச்சு. அடுத்தது ஹேங்கிங் எல்லாமே ட்ரீயில் மாட்டுறது. இது என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இது எவ்வளோ? 40 rupees. 100. இது உள்ளே இருக்கிறது எல்லாமே 100 rupees. இது உள்ள மட்டும் என்னென்ன இருக்கு பார்த்துருவோம். எத்தனை கலர் கலராக இருக்குது, அழகாக இருக்குது பால்ஸ்லாம். அப்புறம் இது கொட்டினா தான் பார்க்க முடியும். ஆமாம், எத்தனை இருக்குது? 1 ball, அப்புறம் 2, 3, 4, எல்லாமே விதவிதமாக பால்ஸ் இல்லை. அப்புறம் இது ஆப்பிள் மாதிரி ஒரு பால், இதுவும் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் கிஃப்ட் பாக்ஸு, சால்விக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அது போட்டு பேக்கில் நிறைய சாக்லேட் போட்டு அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் போட்டு கிஃப்ட் மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. என்னது இது? செடியா? ஏதோ ஒரு செடி மாதிரி தான். பரவாயில்லையே, நல்ல இதுதான் போட்டிருக்காங்க. இது பெல்லு ஹேங்கிங் இருக்கா இதில்? வர்த்து 100 rupees. எல்லாம் வந்து அங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டாரு மான் பாரு, இந்த மான். நான் இன்னொரு மான் காட்டுறேன் அப்புறமா. இன்னும் சூப்பராக இருக்கும். அது இன்னும் எடுக்கிறேன் உள்ளேருந்து. இந்த இது மாதிரி ஒன்று இருக்குது. இது மாதிரிலாம் நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம், எதுவுமே காணோம். பெல்லு இதுக்கு இது இல்லை. இந்த நூல் கட்டணும், நம்ம தான் நூல் கட்டிக்கிறணும். அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா தடி ஊன்றுகோல் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு சாண்டா கிளாஸ் இருக்குது. அப்புறம் பரவாயில்ல, எத்தனை கவுண்ட் பண்ணிடலாம். 100 rupees ஒன்று 10 rupees வச்சா கூட நிறையா தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, இது ஒரு 17 18 19 திங்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். பரவாயில்ல. அப்புறம் இது ஒன்று தான் வாங்கினேன் பாரு. நான் சொன்ன ஒரு 4 வாங்கியிருக்கலாம்ல, அழகா அங்கங்கே மாட்டி விட்டுருக்கலாம். ஒட்டிடலாம், அழகாக இருக்கும். இது 20 rupees ஒன்று. பரவாயில்லையான்னு வர்த்தான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி திங்ஸ்லாம் மான் வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ் எடுத்தாச்சா? நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. இன்னைக்கு 20ஆம் தேதியா? ஆமாம், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சோஃபிக்கு டைம் இல்லை, லீவ் விடுறப்ப தான் வந்து எதுவும் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? இந்த மான் சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்குது, அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மான் 20 rupees. பரவாயில்லல்ல? ஒன்று 20, இது தனியாக 40. அப்புறம் எல்லாமே 20 rupees. ஸ்டார் ஒரு 20, இது தனியாக வாங்கினேன். அப்புறம் பின்னு வாங்கியிருக்கிறேன். போது சோஃபி கிறிஸ்மஸ்க்கு கட்ட வைக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி கட்டலாம், என்ன பண்ணலாம், சரி எதுக்கும் பின்னெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோம், வாங்கிக்கிறலான்னு வாங்கியிருக்கேன். இது 50 rupees.
இங்க ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா, இதுல சாரி கேக்குதான் அப்படின்ற மாதிரி இருக்கு என் கதை. கட்டாது இருந்தாலும் பிடிவாதம் பண்ணி எதனா ஒண்ணு நிக்க வச்சு சாரியை கட்டி சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு ஒரு ஆசையில இருக்கேன் அம்மா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுவும் அழகா இருந்துச்சு. இது அழகா இருக்கு இந்த ஸ்டார்ல, சூப்பரா நல்ல ஷைனிங்கோட, லைட்டே தேவையில்ல, ஆமா நைட்ல நல்லா இருக்கும் போல. இது சூப்பரா இருக்கு. 50 rupees பரவாயில்ல. அப்புறம் பெல் ஒரு, இந்த பெல் ஒரு 20 rupees. இது தனி. இதுல எத்தனை பெல் ஏற்கனவே ஒண்ணு இருக்கா? இல்லல்ல, ஆமா இதுல இல்ல. அதனால அவரு இதை வச்சுக்கிறங்க, தனியா எடுத்துக்கிறங்க. அந்த கவர்ல கம்மியா தான் இருக்கு, பெல் இல்ல, பெரிய பெல்லு அப்படின்னு. அப்புறம் ஹேங்கிங்கோட வாங்கியிருக்கேன் இந்த பெல்லெல்லாம் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான் நான் வாங்கினது, முடிஞ்சு போச்சு. கவர் இவ்வளோதான் வாங்கினேன். இதுவே சும்மா ட்ரீக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு மட்டும், ட்ரீக்கு அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது மட்டுமே 700 ஆச்சு, 600 ஆச்சு. 500 ஃபர்ஸ்ட். அப்புறம் இது வாங்கினேன், பில்லு கூட கொடுத்தாரு. 600 ஆச்சு மொத்தம். இது மட்டும் 600. 700ன்னு சொன்னல, அது கவினுக்கு கார் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, வாங்கிட்டு போனான். அது போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு இதான் வேணும், அதை விட பெருசாலாம் காட்டுறோம், அதெல்லாம் வேணாமா, அதுதான் வேணும், அந்த கார் தான் வேணும்னு எடுத்துக்கிட்டு போறாரு. பிடிச்சிக்கிட்டாரு பத்திரமா. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அந்த 700 வந்துச்சு. கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம வாங்கினதெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்குமே, அதை காணாமே அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் மேலே எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சேர் போட்டு ஏறி மேலே இருந்த கவரை எடுத்து பார்த்தோம். பார்த்தா எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆசாசையாக வாங்கி வச்ச எல்லாமே இருந்துச்சு. இந்த இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கார்ல. இதை அப்படியே ஹேங் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது தான், ஆனால் அழகாக இருக்கும் போட்டா. இதை ஒரு கடந்த 7 வருடம் காலமாக நாங்கள் வந்து பாதுகாத்து வச்சிருக்கோம். இவ்வளோ அழகா பார்த்து வச்சிருக்கோம். இந்த தாத்தா வருஷம் எடுத்து மாட்டிடுவோம். இந்த தாத்தா அழகா இருப்பாரு. இது ஒண்ணா. அப்புறம் வந்து வைக்கிறேன். இப்போ லாஸ்ட் இயர் ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருந்த திங்ஸ் இதெல்லாம். குழந்தைங்களாம் சொப்பு சாமா விளையாடுற மாதிரி நாங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி விளையாடுவோம். இதெல்லாம் வச்சு எடுத்து அழகா பார்த்து. இந்த ஹேங்கிங் நல்லா இருக்கும்ல, இது மணி வந்து வாசல்ல மாட்டிக்கலாம். இதெல்லாம் வேற கவர்ல இருக்கு. அம்மா காணான்னு தேடி அவ்வளோ ஒரே வருத்தமாயிடுச்சு. என்னடா காணா போச்சேன்னு தெரியல. இது ஒரு ஹேங்கிங் இருக்கு, இதுவும் அப்படியே மாட்டி விட்டுடலாம் எல்லாத்துக்கும். அப்புறம் வந்து இதை உரமா வைப்போம். இதே மாதிரி திங்ஸ் தான் இதெல்லாம். ஒயிட்டு க்ரீன். இது வந்து ட்ரீல வந்து நடுவில் சுத்துனதுனால நான் சின்ன சின்னதாக வச்சிருக்கேன். கட் பண்ணி சுத்துனாங்க. அது மாதிரி எல்லாமே இருக்கும், சின்னது பெருசு. ஏற்கனவே வாங்கினது இதெல்லாம். இது ஒயிட்டு சுத்தலாம், நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பால்ஸு அதே தான் இருக்கும். பால்ஸு, ஸ்டாரு, அப்புறம் இங்கே பாருங்க இதெல்லாம் குட்டி குட்டியா மைக். இதெல்லாம் இது பிபி. என்னடா இது புதுசா இருக்கு, பிபி. இது அழகா இருக்குல்ல, குட்டி குட்டியா ஒரு 2 தான் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த கதவுலலாம் ஒட்டிடலாம். இந்த ஸ்டார் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஸ்டாரு. இதுவும் வாங்கியது பெரிய ஸ்டாரு, பெரிய பில்லு. அப்புறம் இது என்ன, இது வந்து செய்தது மருமக ஒரு தடவை செஞ்சு கிறிஸ்மஸ் டைமில் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். பெல்லு மாதிரி இது மாதிரி 2 இருக்குது, 2 செய்தது. இது 1. அப்புறம் இதே மாதிரி தான் எல்லாமே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. இந்த பால்ஸ், ஒயிட் பால் எல்லாமே. அவ்வளோதான். இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வீடை டெக்கரேஷன் பண்ணிடலாமா இப்போ? ஓகே, அவ்வளோதான். வாங்க போய் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அழகா தக்காளியா? அது ஆப்பிள்டா. நல்லா கோல்ட் ஆயிடுச்சு சால்விக்கு. ட்ரீல மாட்டுறதெல்லாம் ஒன்னொன்னா மாட்டிடலாம். இதுதான் எங்களோட ட்ரீ. நான் போட்டுக்கிறேன், உனக்கு வராது. வாய பாருங்க,
எனக்கு என்ன 10 கையா இருக்காமா? பார்த்துக்கோங்க. என்ன வாய், இந்த வாயை என்ன பண்றது? நூல் வச்சு தச்சணும், ஊசி வச்சு தச்சணும். நூல் ஊசி வச்சு ரெண்டும். இது என்னவே அது ஒரு ஃப்ரூட்டா? அப்படியா? ஆமா, நானும் அவனும் பார்த்தோம் ஒரு வீடியோல. நான் போட போறேன், அதை எடுக்கிறான். எனக்கும் சால்விக்கு சண்டை தான், எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிடுவோம் 2 பேரும். போட தானே போனேன் நான். இது இப்படி தொங்க கூடாது. வேற என்ன, மேல மாட்டிடுங்கம்மா. தலை கீழே மாட்டிக்கிட்டு இரு, மேல அது அந்த மாதிரி நிக்கணுமா? நாங்க வந்து ஸ்டாரை மாத்திட்டோம். இந்த ஸ்டாரை வந்து மேல நிக்க வச்சுட்டு நான் பேசுறேன்னு பண்ணமா இப்படியா? அப்படியே சாமி லைனா அப்படியே மாட்டி சாமி. இவர் இப்படியே வர மாட்டேன் லைனா. அப்படியே இல்ல லைனா வர மாட்டேன். பின்னாடி மாட்டேன் சாமி, தெரியவே தெரியாது. ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையா இருக்கா? எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியாச்சு. இங்கே எல்லா பால்ஸ் மாட்டி வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. அழகாக இருக்குது. இந்த மான்லாம் துள்ளி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எல்லா ஸ்டாரும் தொங்க விட்டாச்சு, லைட் செட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து டோர்கிட்ட வந்து இந்த ஒரு ஸ்டாரு, இந்த ஸ்டார் இங்கே போட்டாச்சு. நல்லா இருக்கா? இங்கே போட்டது இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை இங்கே வச்சுருக்கோம் டோரில். இப்படி முடியிருந்தா பார்த்துக்கலாம் அழகாக. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இதெல்லாம் இல்லை. ஆமாம், அப்படியே அந்த டோர்கிட்ட பார்த்துடலாம். இங்கே வந்து இந்த இந்த இதை வந்து இங்கே போட்டு பெல் மாட்டியாச்சு நடுவில். அப்படியே இந்த ஸ்டாரை வந்து இங்கே தான் இருக்குது. என்னது ப்ளக் பாயிண்ட் இருக்குது, வேறு எங்கேயும் வைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் அசைச்சோம்னா அது அப்படியே நின்றுக்குது. இதை வேற தொட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு 3 ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் முடிச்சாச்சுப்பா. சால்விக்கு உடம்பு சரியில்லை, அதோடயே அவன் வந்து கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தான். 3, 2, 1 Let's go. எப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணி சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான். எந்த வீட்டில் இருந்த சன்ஃப்ளவர் பூவெலாம் நிறையா கலராக இருந்துச்சு, எடுத்து இப்படி ஒட்டியிருக்கோம். சூப்பராக இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நாங்கள் டெக்கரேட்லாம் என்னென்ன பிடிச்சிருக்கோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அதோட இப்படியே நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். சூப்பராக எல்லா டெக்கரேஷனையும் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் இதுவே பார்க்கலாம். பாய்.